Roshan, Apros, Isaki Vignesh, Krishika, Harun Razul, and I, Rashika, feel happy to welcome you all here on this bright occasion. Today we are gathered to celebrate one of the most important in the history of great nation, the Republic Day. Republic Day honors the day on which the Constitution of India came into the effect on 26 January 1950, much before we were born. Whilst India Independence Day celebrates its freedom from British rule, the Republic Day celebrates the coming into a fold of its constitution. On this wonderful day, we are extremely honored to stand here before you and present ILM's The Freedom Song, a short musical act. The theme of our play is the importance of our freedom. We must thank our freedom fighters, and our play has no dialogue, so watch carefully and understand the story. One day a Maharaja was passing through the forest and heard the nightingale singing. He liked it a lot and he ordered his soldiers to capture the bird and bring it to his palace. The next day, the caged nightingale was presented in court and the king whistled at the bird. The queen tried to give it a bowl of fruits. The prince and the princess tried to give it a lollipop. The king was confused because the bird was not singing in his palace. The bird was very sad and missed her friend. She cried a lot. The king finally understood that nightingale did not want to be in a cage.
The next day, the nightingale was free and happy. The ILM, the freedom song. 1, 2, 3 down. The truth is, like the nightingale, we can only sing when we are free. And we are free because our freedom fighters who life lost. On this day, we the students of Rose Nursery and Primary School, please be stand up. Salute those brave hearts of our nation. Jai Hind, Jai Bharat, Jai Ho. நன்றிமா. பாட்டு உன் கண்களில் நிறைவாக்கும் உடல் பூமிக்கே போகட்டும் இசை பூமியை ஆளட்டும் திறக்கும் சாவிரான் திறக்கும் சாவிரான் காதிலே கண்களில் நீரை பார்க்கும் காதிலே தேனை பார்க்கும் கண்களில் நீரை பார்க்கும் உடல் பூமிக்கே போகட்டும் இசை பூமியை ஆளட்டும் கட்டை திறக்கும் சாவிரான் காத்து அதை திறக்கும் சாவிரான் காத்து அவசரம் 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 என்பதை பொருளாத நான் என்பதை ஒன்றாக்கி நாம் செய்வது பாடோதான் யார் நெஞ்சில் மிருகத்தின் போல் உள்ளது
வாழ்வின் சுவடுகள் எங்கே மின்னும் எண்ணி பாரடா மானுடா என்னோடு நீ வாழடா அவசரம் 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 Everybody rock with me. Mixmaster Crew. இது வந்து செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன அழகா செய்றான்னு பாருங்க.
ஓரமா நிக்கிறது இந்த சைடு ஓரமா நிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் He's a freaking badass. Ready? Start. He's a freaking badass. Ready, start. கொஞ்சம் தள்ளி போங்க கொஞ்சம் தள்ளி போங்க நல்லா தள்ளி போங்க தள்ளி போங்க பிள்ளைங்க அப்போ ஃப்ரீயா போக முடியும் தள்ளி போங்க He's a freaking badass. Fourth standard. He's a freaking போஸ்டர் கொண்டாட தெளிவா Hey, Ringy. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்
விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம். கத்தி குச்சி அடுக்கி கலக்கு பாடம் பாடிச்சோம். தண்ணீர்ல திருக்கிட்டு புல்லு அடிச்சோம். கண்ட வாழ மேல காசை வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிள்மை வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு வாதி சொந்த நாம அழிச்சோம். ஒட்டு காட்டி பொழுதெல்லாம் ஒட்டம் போட்டு தீரிச்சோம். வெயில தவிர வாழ்க்கையில அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி அட்டம் போட்டோமே. வெண்ணிலவை வேட்டையாடி வீட்டில் அடைச்சோம். பொன்மண்ட கொட்டாங்குச்சி சிறையில் வாழத்தோம். காந்தத்த மண்டல தேற்றி பெயர் வாட்டுனோம். ரெக்கார்டு டான்ஸ் பார்க்க வீச ஒட்டுனோம். ஓரத்தம் ஓவாக்கி கல்யாணம் கட்டிக்குவோம். அதன் மேல ஒரு வளமோ ஊரை சுத்தணும். மழை பெய்யும் அப்ப நாங்க மின்னலில் போட்டோ பிடிச்சோம். கொடிய போலதான் இந்த உறவாடத்தான் வெயில தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி அட்டம் போட்டோமே. ரெண்டு ஊரும் டேகோண்டா என்பது ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை ஆகும். இதன் சிறப்பு என்னவென்றால் கைகளால் தாக்குவதை விட வேகமாக மற்றும் உயரமாக கால்களை தூக்கி உதைக்கும் ஒரு தற்காப்பு கலை ஆகும். இதன் மூலம் நமது உடல் வலிமை பெறுகிறது, நெகிழ்வுத்தன்மை, சமநிலை மற்றும் தற்காப்பு திறனை மேம்படுத்துகிறது. Single point. 1, 2, 3, 4, 5, 6, 7.
கால் எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு போகுதுன்னு பாருங்க. காலை பாருங்க பிள்ளைங்களுக்கு. வீட்டுல போய் ட்ரை பண்ணி பாருங்க தெரியும். கால்ல உள்ள பவரை பாருங்க. காலை வச்சு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. Ready? 3, 2. Push on. Ready? Cut. இவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ணி அடிச்சா பாத்தீங்களா? இந்த சின்ன குழந்தைகள் சோறு சாப்பிட வேண்டும் என்றால் உடனே செல்போனில் பாட்டு வைத்து கொடுப்பது. ஆனால் அன்று நிலவை காண்பித்து சோறு ஊட்டினர். மேலும் சாயங்கால நேரங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவார்கள். அப்படி விளையாடுவதன் மூலம் உடம்பு வலிமை பெறுகிறது, வயிறு நன்றாக பசி எடுக்கிறது. ஓடி ஆடி விளையாடுவதன் மூலம் இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது. நோய் நொடி இன்றி நீண்ட நாட்கள் வாழலாம். இத்தகைய சிறப்புமிக்க விளையாட்டையும் மறந்து போன விருந்தோம்பலையும் சொந்தங்கள் ஒன்று கூடி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்பதையும் செல்போனில் ஏற்படும் நன்மை தீமைகளை பற்றியும் நடத்தி காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவ மாணவியர். ராஜி, இதோ பாருங்க. கபிலனும் கலவும் எங்க இன்னும் எழுந்திருக்கலையா? டே கபிலா, எழுந்திருடா, மணி 7 ஆகுது.
படிச்சுட்டு இருந்தான். நீங்க என்னடானா அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனது மிஸ் பாடத்தை போன்ல அனுப்பியிருந்தாங்களா? இப்பதான் ஸ்கூல் திறந்தாச்சே, இன்னும் என்ன போன்ல படிப்பேன்? கேப்பையில நெய் ஒழுகுதுன்னா கேட்கிறவங்களுக்கு புத்தி இல்லையான்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த கதையால இருக்கு நீ சொல்றது. இந்த அந்த போனை எடு, என்ன அனுப்பியிருந்தாங்கன்னு பாப்போம். அப்பா, நான் எழுந்திருக்கணும், அவ்வளவுதானே? இதோ எழுந்துட்டேன். என்னாச்சு என்னாச்சு ஒரே சத்தம்? எங்க நெருப்பு எங்க நெருப்பு? தாத்தா, ஏன் பதறீங்க? ஒண்ணும் இல்ல, பாட்டு தான் போட்டிருக்கேன். கடவுளே, என்ன சோதனைடா இது? காலையில ஒரு சாமி பாட்டை கேட்போம் இல்லாம அர்த்தம் புரியாத ஒரு பாட்டா? கலிகாலம்டா சாமி. ஐயோ தாத்தா, நீங்கெல்லாம் இன்னும் ட்ரெண்டுக்கே வரல. நாங்கெல்லாம் 2K kids. இப்படிதான் இருப்போம் இல்ல கபிலா? கபிலா, கலா, இந்தாங்க இத குடிங்க. என்னமா இது? பச்சை கலரா இருக்கு. அதுவா கண்ணுங்களா? கருவேப்பிலையோட கழுத பாலை கலந்து குடிச்சா கண்ணு நல்லா தெரியுமா? டாக்டர் சொன்னாரு. யாருமா அந்த டாக்டரு? அதுவா கண்ணு, நம்ம யூடியூப் டாக்டர் தான். அம்மா, உனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தது தப்பு. அதுலயும் வாட்ஸ்அப் யூடியூப் பார்க்க சொல்லி கொடுத்தோம்ல, அது மகா தப்பு. போங்கடா, நான் போய் டிஃபன் வேலையை பாக்குறேன். என்ன பண்றா இவ போனை பார்த்துக்கிட்டு? ஏதோ போறா, பதக்குறா, திருப்பியும் போனை பாக்குறா. சரி, கிட்ட போய் தான் கேட்போம். ஏமா மருமகளே, என்னமா செய்யற? பார்த்தா தெரியலையா அத்தை? டிஃபன் தானே செய்யறேன். போனை கையில வச்சு என்ன டிஃபன் செய்யற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். எல்லாம் என் நேரம். அம்மா, டிஃபன் ரெடியா? இதோ ரெடி. தொண்டடாய், இங்க பாரு, சேமியா பார். என்னது சேமியா பார்த்தா? நேத்தி சாப்பிட்டு வாங்கி பார்த்தா என் நாக்குலேந்து எடுக்க நான் பட்ட பாடு அப்பப்பா சொல்லி மாளாது. ஆமாக்கா, நான் கூட அந்த பாத்தை டம் கிளீனரை வச்சுதான் கிளீன் பண்ணேன். ஆளை விடுமா, நாங்க கிளம்புறோம். உன் பார்த்தோம் அப்பா கிட்ட கூட ரசிச்சு சாப்பிடுவாரு. ராஜி ராஜி, இதோ டிஃபன் ரெடிங்க. எனக்கு ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா வர சொல்லி போன் வந்துருச்சு. நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க அப்படியா கலா, ஏன் எல்லாரும் இப்படி தலை தெறிக்க ஓடுறாங்க? சரி, அவங்களுக்கு தான் என் டிஃபனை சாப்பிட கொடுத்து வைக்கல, நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களா? வணக்கம், அமருங்கள். நேற்றைய வகுப்பில் என்ன படித்தோம்? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐயோ, எனக்கு சரியாவே ஞாபகம் இல்லை. எனக்கும் மறந்துடுச்சு. என்ன படிச்சோம்? என்ன ஒன்னும் பதிலை காணோம்? தமிழம்மா, நேற்றைய இலக்கண வகுப்பில் பால் பற்றிய செய்திகளை சொன்னீர்கள். சரியாக சொன்னார் ஷீலா. சரி கபிலா, நீ எழுந்து பாலின் வகைகளை கூறு. தமிழம்மா, பாலா? அது நிறைய இருக்கே. என்னது நிறைய இருக்கா? எங்க சொல்லு பாப்போம். ஆவின் பால், ஆரோக்கிய பால், ருசி பால், ஹட்சன் பால், மறந்துட்டேன், ஜேபிஆர் பால். இன்னும் லேட்டஸ்டா நிறைய பால் இருக்குது தமிழம்மா. நாளைக்கு வரும்போது ஒண்ணு விடாம கரெக்டா சொல்றேன். தமிழம்மா, அவன் சரியா சொல்லலன்னு நீங்க பதறாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடத்தின பாடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்டா கூட நான் சரியா சொல்லுவேன். சரி, மாத்திரை என்றால் என்ன? கூறு பார்ப்போம். மாத்திரையா? இதோ சொல்றேன். கால்பால், மெட்டாசில், பாராஸ்டமல்னு நிறைய இருக்கு. எழிலா, நிறுத்து. மிஸ், அவன் டோலோ 650 விட்டுட்டான், அதானே மிஸ்? ஆமா மிஸ், கொரோனா வந்தப்ப கூட மிகவும் அதிகமா விற்பனையானது அந்த மாத்திரை தான் மிஸ். குழந்தைகளா, கொரோனா வந்த பரிசா இது? இதெல்லாம் சரி வராது. நான் நாளை வகுப்பில் தமிழ் எழுத்துக்களில் இருந்து தொடங்குகிறேன். நாளை வகுப்பில் சந்திப்போம். நன்றி தமிழம்மா. இன்றைய வகுப்பில் நாம் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை ரீகால் பண்ணுவோமா? மணிகண்டா, 6th டேபிள் சொல்லு பாப்போம். 6th டேபிளா மிஸ்? 6th டேபிள் தான்டா, சொல்லு. இதோ
டிசிஷன் எடுக்க முடியும். மத்தத நாளைக்கு பார்க்கலாம். Thank you miss. Thank you children. எங்க நம்ம சோமு மகளோட கல்யாணம் என்னைக்கு? வர புதன்கிழமைதான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு நம்ம கண்ணன் குடும்பத்தோட வரதா சொல்லியிருந்தானே. ஆமா ஆமா மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் வரதா கண்ணன் நேத்தே போன் பண்ணி சொன்னான். நான் தான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா மறந்தீங்க போங்க. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணணும். சரி சரி நான் போய் வேலையை பாக்குறேன். வாப்பா கண்ணா வாமா. தங்கம் யார் வந்திருக்கா பாரு. வாங்க வாங்க. வணக்கம் பெரியம்மா. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் தாத்தா. வணக்கம் பாட்டி. வாங்க கண்ணுங்களா, உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு காலமாச்சு. ஆமாத்த, நீங்களும் ஊர் பக்கம் வர்றதே இல்ல. ஏதோ இந்த கல்யாணத்தினால உங்களை எல்லாம் பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆமாமா ராமு, ராஜி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. வாங்க வாங்க. ஏமா ராஜி, வந்தவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வந்து கொடு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இப்பதான் சன்நெக்ஸ்ட் ஒரு படம் பார்க்கலான்னு உட்கார்ந்த, அதுக்குள்ள நொய் நொய்னு. என்னமா அங்க முழுமுழுப்பு? ஒன்னும் இல்லத்த. காஃபி குடிக்கிறீங்களா? வேண்டாம்க்கா, பரவாயில்ல. அவங்கள கேட்டா வேணாம்னு தான் சொல்லுவாங்க. நீ போய் எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி உபசரிக்கணும் கூட மறந்து போற அளவுக்கு இந்த செல்போன் முகம் கேறி போயிருக்கு. கபிலா, கலா, இங்க பாருங்க. சித்தப்பாவும் சுத்தியும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு வேகமா உள்ள போறீங்க. பரவாயில்ல பெரியம்மா, குழந்தைங்க தானே, விடுங்க. இல்ல கண்ணா, இதெல்லாம் சிறு வயசுல சொல்லிக் கொடுக்கணும். இல்லனா இனி வரும் தலைமுறைக்கு மரியாதைனா என்னன்னே மறந்து போகும். சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க. தாத்தா, எங்களுக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு தாத்தா. ஆமா, என்ன வர்க்கோ, எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துக்கிட்டு. கண்ணுங்களா, நீங்களும் அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருங்க. என்ன ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்னது ஹோம்வொர்க்கா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கேம் தான் முக்கியம். என்னது, போன்ல கேம் விளையாடுறீங்களா? சத்தமா பேசாத, அம்மா அப்பா காதுல விழ போகுது. அப்பா அம்மாவை மாற்றுது தப்பில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொல்றாங்க. போர் அடிக்குது. அதனாலதான் கொஞ்ச நேரம் போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்றதால மாணவர்கள் சுயமா சிந்திக்கிறதையும் படிக்கிற நேரத்தையும் இருக்கிறாங்களா. அப்புறம் ஸ்மார்ட் போன்னால யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற மாயையில் சிக்கி உடல் மற்றும் மன அளவில் பெரிதும் பாதிக்கப்படுறாங்கன்னு எங்க மிஸ் சொன்னாங்க. எங்க மிஸ்ஸும் தான் சொல்றாங்க. அதுக்காக இப்ப என்ன, உங்களுக்கு விளையாடணும் அவ்வளவுதானே? வாங்க விளையாடலாம். அட, போன் வச்சுக்கலாங்கப்பா. என்னது, போன் இல்லாம ஒரு விளையாட்டா? போன் இல்லாம நம்ம உடலுக்கும் மனசுக்கும் வலிமை சேர்க்கின்ற விளையாட்டுகளை நாங்க சொல்லி தரோம். வாங்க விளையாடலாம்.
வாங்கி வரல செல்லம், எல்லாத்தையும் சித்தி உங்களுக்காக செய்து எடுத்துட்டு வந்தேன். என்னது, இவ்வளவு பலகாரங்களை இந்த நாளில் செய்றீங்களா? தீபாவளிக்கு கூட எங்க வீட்டுல ஆர்டர் தான் பண்ணுவோம். உங்க அம்மா பலகாரம் சுட்டுட்டாலும் என்ன குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. என்ன எல்லாம் கதை பேசிட்டு இருக்கீங்க? ராத்திரி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணலையா? அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் மாமா. குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிட்டா குடல் புற்றுநோய் வர வழிவகுக்குமா? இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் கூட இதனால வருதாம். ஆமா, நூடுல்ஸ் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம இருக்க மெழுகு, லிக்விட் பேக்கெட் எல்லாம் சேர்க்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேடு விளைவிக்கும் தெரியுமா? அப்ப வீட்டு சாப்பாடு தான் நல்லதுன்றீங்க. இவ்வளவு பேருக்கெல்லாம் என்னால சமைக்க முடியாதுப்பா. அக்கா, இப்பதான் குழந்தைங்க பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சுட சுட மிளகு ரசமும் பருப்பு துவையலும் செஞ்சிடுறேன். எல்லாரும் சாப்பிடலாம், நீங்க கவலைப்படாதீங்கக்கா. அப்பாடா, ராஜி, நீங்க கையல் கூட போய் கூட மாட கொஞ்சம் உதவி செய். இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. கொஞ்ச நேரமாவது இந்த வீட்டுல நிம்மதியா போன் பார்க்க முடியுதா? அக்கா, அத்தை சொல்ற மாதிரி நீங்களும் வாங்கல. 2 பேரும் பேசிக்கிட்டே வேலையை பார்க்கலாம். அந்த போனை கொஞ்ச நேரம் வச்சுட்டு தான் வாங்கலாம்க்கா. அது முடியாதே. கண்ணனுக்கு காசு கொண்டாட மாதிரி இவங்களுக்கு இந்த போனு. சரி சரி வாங்கக்கா, போய் வேலையை பார்க்கலாம். சரி சரி, எல்லாரும் வாங்க, சாப்பாடு ரெடி. என்ன வாசனை மூக்க தொலைக்குது? இது நம்ம வீடு தானா? சந்தேகமே வேணாம், இது நம்ம வீடுதாங்க. இவங்க இப்படி ரசிச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. எவ்வளவு செலவு செஞ்சாலும் இப்படி ஒரு வளர்ச்சி இவங்க முகத்துல பார்த்ததே இல்லையே. சித்தி, சாப்பாடு சூப்பர். அதிலேயும் சித்தி மிளகு ரசம் அருமையும் அருமை. ஆஹா, கையல் உன் கை பக்குவமே தனிதான். அத்தை, இதெல்லாம் நான் சமைக்கல, சமைச்சதெல்லாம் அக்கா தான். என்னது, எங்க அம்மாவா? நிஜமாவா சித்தி? ஆமா, நான் உதவி மட்டும்தான் செஞ்சேன். மத்தபடி சமைச்சதெல்லாம் அக்கா தான். ஆமாங்க, நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் அலட்சியப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு இவங்க இப்படி ரசிச்சு சாப்பிடுறத பார்த்த பிறகுதான் நம்ம உணவுகளோட உன்னதமே எனக்கு புரியுது. இனிமே தினமும் நானே சமைக்கிறேன். ஐ ஜாலி ஜாலி. வாத்து வாத்தெல்லாம் இனி கிடையாது. விடுதலை விடுதலை விடுதலை. என்ன, ஸ்கூல்ல இருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. கவியா, கலா, 2 பேரும் இங்க வாங்க. ரிப்போர்ட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறதா ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. நீங்க என்னடா இன்னும் பேப்பரே கொடுக்கலன்னு சொன்னீங்க? அப்பா, அது வந்துப்பா. முதல்ல போய் 2 பேர் ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வாங்க. அப்பா போங்கன்னு சொன்னேன். என்னடா இது மார்க்கு? எந்த நேரமும் போனை பார்த்துட்டே இருந்தா எப்படிடா மார்க் வரும்? அவங்க மட்டுமா பாக்குறாங்க? குடும்பமே தான் பாக்குறீங்க. நான் இந்த குடும்பத்துக்காக நாள் பூரா உழைச்சிட்டு வரேன். கொஞ்ச நேரம் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போனை பாக்குறேன். அங்க பாருங்க, போனை பாக்குறத. இவளும் படிச்சவ தானே, இவ குழந்தைங்க என்ன படிக்கிறாங்கன்னு கவனிக்கலாம்ல. அதை விட்டுட்டு என் நேரமும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்னே இருந்தா பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? ஆமாங்க, என்னையே குறை சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க என் பேச்ச கேட்டாதானே. முதல்ல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்றதை நிறுத்துங்க. குழந்தைங்க கவனிக்கிற வேலையை போய் பாருங்க. ஆமா அண்ணா, கோபப்படாதீங்க. நான் உங்களை விட வயசுல சின்னவன் தான். இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்களும் அண்ணியும் நல்லா படிச்சிருக்கீங்க. குழந்தைங்களை அருமையா வழிநடத்தலாம். அண்ணி, பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு நீங்க கவனித்தாலே போதும். நல்லா சொல்லுங்க சித்தப்பா. அதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஏது நேரம்? பெரியவங்க அப்படிலாம் பேசக்கூடாது காலா. நீங்களும் அப்பா அம்மா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம வெளியில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லணும். அவங்க உதவி தேவைப்பட்டா பயப்படாம கேட்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணாக்க கூடாது. நீங்க மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற குறைய சரி பண்ண முயற்சி செய்யணும். என்ன செய்வீங்க தானே? கண்டிப்பா செய்யணும் சித்தப்பா. சாரிப்பா, இனிமே நாங்க ஒழுங்கா படிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நல்லா படிக்கணும், சரியா? ஐயா, வாங்க வாங்க. வணக்கம். என்ன அதிசயமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க? 2 நாட்களாக உங்க வீட்டில்
இவரை நான் டிவி நிகழ்ச்சியில பார்த்திருக்கேன். இவர் பேச்சை எல்லாம் கூட கேட்டிருக்கேன். உங்களை நேரில் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்லது தம்பி. சரி, நான் வரப்போ ஏதோ காரசாரமான விவாதம் நடந்ததே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. குழந்தைங்க வாங்குற மார்க்க பார்த்து என் மகனும் மருமகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, அவங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க. புதுசா வர கருவிகளை கையில வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சவங்கள தான் சொல்லணும். அம்மா, நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. காலத்திற்கு ஏற்றாற் போல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக வேண்டும். அப்போதுதான் நம் நாடு முன்னேறும். இதைத்தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுவல கால பகையினானே என்று அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா இந்த தலைமுறை இத பார்த்து தவறான பாதையில போறாங்களே, என்னங்கய்யா செய்யறது? எத்தனையோ பேர் இதெல்லாம் பயன்படுத்தி தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்களே. அவ்வளவு ஏன் தங்கள் உயிரை கூட மாய்த்துக்கிறாங்களே. இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஐயா. ஐயா, எல்லா கண்டுபிடிப்புகளிலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்துற நாம தான் நல்லதை எடுத்துக்கிட்டு தீயவற்றை ஒதுக்கி விடணும். தீமையை மட்டும் யோசிக்கிறீர்களே. அதே சமயம் புலனத்தின் மூலம் அனுப்பப்படுகின்ற ஒரே ஒரு குறுஞ்செய்தி எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்க இந்த கருவி மூலம் இந்த உலகமே நம்ம உள்ளங்கையில் இருப்பதை நம்மால் உணர முடியும். சரியாக சொன்னீங்க ஐயா. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் தண்ணீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் குடிக்கிற அந்த குறையை போல் நாம இருக்கணும்னு சொல்றீங்க. அப்படிதானே ஐயா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தம்பி. குழந்தைகளே, இதை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இளைய சமுதாயமாகிய நீங்கள் தான் வருங்கால வலிமையான இந்தியா உருவாவதற்கு காரணமானவர்கள். எனவே நீங்கள் உங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சான்றோர் சொற்களுக்கு மதிப்பளித்து முன்னேற முயற்சி செய்யுங்கள். வருங்காலம் உங்களுக்காக பட்டு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. அப்படியே செய்கிறோம் ஐயா. எங்கள் மனக்குழப்பத்துக்கெல்லாம் சரியான விடையளித்து எங்களுக்கு ஒரு புதிய விடியலை அளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நாளை சந்திப்போம். முக்கியத்துவத்தையும் செல்போனின் நன்மை தீமைகளையும் பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையும் நடித்து காமித்த என் பள்ளி மாணவ மாணவியருக்கு மிக்க நன்றி. தினமும் ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் என்றும், பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும், சாலையை கவனித்து நடக்காவிட்டால் ஏற்படும் தீமையை பற்றியும் நீரின் மகத்துவத்தை பற்றியும் விளக்க வருகின்றனர் எம் பள்ளி மாணவியர்கள்.
Lord,
Una mattina mi sono alzato, oh vela ciao, vela ciao, vela ciao, ciao, ciao. Una mattina mi sono alzato e ho trovato l'invasore. Oppa Gangnam Style, Gangnam Style. காற்று வீசும் திசையெல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே, நான் காற்றாய் மாறி போவேனே அன்பே. Third Fawaz. Third Abhivardhan. Aslam. First standard Ashwan. The plan. Azam second standard. First, second, third. Hafsa third standard. Hafsa third standard. Fawaz. Third Fawaz. And first year son. Very good. Impressive, we can see your hard work and power. Triangle. Triangle இந்த எல்லாம் out. out ரைட்னா கட்டு வெளிய போங்க. இப்போ மாறி மாறி நிக்கலாம். உங்க பின்னாடி போ. அம்மா வந்து விளையாடுங்க. It's a rectangle. Rectangle out. It's a square. It's a square. It's a square. கண்டிப்பாங்க ரெண்டு
யார் நானாக்கா ஆமா சர்க்கிள் அது ஆள் இல்ல அப்போ ஓகே ட்ரையாங்க ஆச்சரி சார் ஃபர்ஸ்ட் செய்யுங்க It is my proud privilege such a grand program. Thank you. My thanks also go to our respected teachers who trained and guided the students with dedication and love. A big round of applause for all the participants who filled the stage with confidence, athleticism and talent through speeches, dances, songs and its extracurricular. You all made us proud. I would also like to thank the organizing committee and volunteers for their hard work behind the scene and our dear parents and guests for encouraging us with their presence. Finally, I thank everyone gathered here for being a wonderful audience and making this Republic Day celebration meaningful and successful. Let us promise to be responsible citizens and work together for a strong, united and prosperous India. Jai Hind, Jai Bharat, Jai Hind. Thank you. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल